அரங்கத்தில் இருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அரங்கத்துக்கு கீழே உட்கார்ந்திருக்கும் அத்தனை ஆன்டி இந்தியன்களுக்கும் வணக்கம். வன்மையுள் வன்மைங்கிறான். வன்மையுள் வன்மை என்னன்னா மடவார் பொறையான். இந்த மக்கு பயில வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுக்கு பாருங்க, அது வன்மையிலேயும் வன்மையா. கடினம், உலகத்திலே கடினம் எதுனா கடினத்திலும் கடினம் எதுனா மக்கள். அந்த மக்களா இருக்காங்க நம்மள ஆட்சி செய்றவங்க நினைச்சனாலதான் தமிழ்நாட்டில் திசை எங்கும் போராட்டமா இருக்கிறது நம்புகிறேன். பொழைக்கிறதுக்கு எங்கிட்ட பிச்சை எடுக்க வேண்டியன்றா பாக்குறத பாரு, பொம்பளை சாடிய கரைச்சு ஒருத்தவங்க தொலைச்சு போறாங்கிட்டு. அதாவது இவனும் பொறுத்துட்டான். எவ்வளவு நாள் தான் போறான். நீ வந்து வஞ்சிக்கப்படுகிறதா தமிழகம் கேட்குறீங்க. அந்த வஞ்சிக்கப்படுகிறாங்க அர்த்தம் புரிஞ்சிருவோம். ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம ஸ்கீமுக்கு அர்த்தம் கேட்கிற மாதிரி அப்புறம் வஞ்சிக்கப்படுதல்லாம் என்னன்னு புரியாம போயிடக்கூடாது இல்ல. பிரதம மந்திரி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, வந்து தரவழியா போக முடியல, வானத்திலே பறக்கிறாரு. அதை மீறி பலூன் விட்டு அவரை காமிக்கிறாங்க நீங்க வராதிங்கன்னு. அப்படின்னா அது முடிஞ்சு வெளியே போறாரு, கிளம்புறாரு. கிளம்பி போகும்போது ஒரு நாகரிகங்கிறது சொல்ல மாட்டாரா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட், இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்குப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் தான் பிரதமர், அவர்களுக்கு நான் தான் பிரதமர், எல்லாத்தையும் அதாவது நீங்க நாங்கள் தண்ணி தருவேன்னு சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் நல்லபடியா பேசி தீப்போம். ஒரு நாகரிகம் கருதி ஒரு நல்ல வார்த்தை சொல்லாத ஒருத்தர் எவ்வளவு வஞ்சத்தோட இந்த நாட்டுக்கு மேல இருந்தா அப்படி போவார் ஒருத்தர். டேய் வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதுல இவ்வளவு பெரிய மீச? டேய் செருப்பால அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எடுத்து வந்து அடிக்கடா. இல்லையா? இந்த நாடு குறுக்க பேசாதீங்க, என் கருத்து சொல்லி முடிச்சா சொல்லுவேன். இல்ல இல்ல ஒரு பழனியப்பன் இல்ல. சரி இல்ல ஒரு நிமிஷம். சரி நான் இருங்க ஒரு பழனியப்பன் இல்ல இல்ல ஒரு பழனியப்பன் ஒரு சரி சொல்லுறேன். நண்பர்கள் யாரும் அமைதியா உட்காருங்க. தவறு ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லுவாங்க, நாங்க பதில் சொல்லுவோம். அமைதியா உட்காருங்க. இவருக்கு இதான் வேலை. உட்காருங்க. இல்ல இல்ல அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன். நான் பேசுறேன். நீ உட்காரு. உட்காரா உட்காரா. ஏய் உட்காருன்றாங்களா? ஏடி தோல்ல ஒண்ணு வெச்சுனு ஐயா, கைத்து இல்ல கைத்தா தொங்கியா மகா இல்லன்னு மேல பாக்க. நீங்க உட்காருங்க. நான் பேசுறேன். அங்க இருக்கார் சிபிஆர் பேசுவாரு. எந்த தனிநபர் விமர்சனத்தையும் நாம ஏற்கல. அமைதியா உட்காருங்க. கேட்டி பழனி, இன்னைக்கு வனத்துக்கு தீபாவளினே. தனிநபர் விமர்சனம் இருக்காது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. எல்லாரும் நிக்காதீங்க. நான் பேசலாம் நினைக்கிறாள்லாம் உட்காரு. அப்பதான் பேச வேண்டாம் யார் நினைக்கிறான்னு தெரியுங்க. நான் பேசலாம் நினைச்சா உட்காருங்க. முதல்ல யாரெல்லாம் நான் பேசலாம் நினைக்கிறேன் உட்காருங்க, அப்புறம் நான் பேசுறேன். அதாவது ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லும் பொழுது யாரா இருந்தாலும் என் கருத்தை நான் சொல்லுவேன், விட மாட்டேன். அப்படிதான் உற்சாகமா வரவேத்தா அந்த கருத்தை நானும் சொல்லுவேன்ல. பாருண்ணே, அவனை பத்தி உனக்கு தெரியாது. நமக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்தாத்தே ஆளுல போடுவான். ஆனா அவன் ஆளுல போட்டுட்டு தான் பிரச்சனையே பண்ணுவான். நானும் இந்த நாட்டில் இருக்கேன், எனக்கு கருத்து இருக்க கூடாதா? எனக்கு ஒரு கருத்து இருக்குல்ல. அப்புறம் நான் அவர் வெளியே போறோம், பேசிக்கலாம், அதெல்லாம் அப்புறம். இப்ப ஒருத்தர் பிரதம மந்திரி வந்துட்டு போறாரு, அவர் எனக்கு தானே பிரதம மந்திரி, எனக்கு மட்டும் ஆசையா? இல்ல எனக்கு வாக்கியா வரப்பு தகராறா இருக்கு. அடி வாங்குறது சகசம் தானே, பயந்தா தொழில் பண்ண முடியுமா? இவங்க எப்பவுமே அப்படித்தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வாங்க, திருப்பி தண்ணி, திருப்பி பிரச்சனை, திருப்பி கர்நாடகா, திருப்பி தமிழர், திருப்பி அங்க பஸ் போக மாட்டேங்குது, அடிக்கிறாங்க, அடிக்கல, சிம்பு தண்ணி கொடுக்க சொல்றாரு. இப்படியாவே நடந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு முடிவுக்கு வந்து அந்த கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இன்னொரு 15 வருஷத்துக்கு நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வரக்கூடாது, எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு, இதான் கடைசி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது. அந்த தீர்ப்புல ஸ்கீம்னு ஒரு சொல் இருக்கு. அந்த ஸ்கீம்ங்கிற சொல்லுக்கு மத்திய அரசாங்கம் கவனிக்கணும். ரொம்ப கவனமா சொல்றேன், தனிநபர்களை சொல்லாம. மத்திய அரசாங்கம் போய் சொல்லுது, எவ்வளவு தெளிவா போனாலும் நான் இங்க அடிச்சு போடுறாங்க. சரி விடு, வெந்நீர் வச்சு குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். சரியா? எனக்கு அந்த ஸ்கீம்னா என்னன்னு தெரியல. ஸ்கீம்னா என்னன்னு விளக்கம் சொல்லணும் நீதிமன்றம் சொல்லுது. இதுக்குத்தான் தமிழ்நாட்டில் ரொம்ப காலமா நாங்க சொல்றோம், ஹிந்தி படிக்காதீங்க, இங்கிலீஷ் படிங்க, ஹிந்தி படிக்காதீங்க, இங்கிலீஷ் படிங்க. நல்ல வேலை எவனும் பார்க்கலப்பா. சொன்னாப்பானா லேசா தான் இருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரும் ரசிக்க முடியாது. ஆமா
ஸ்கீம் ஸ்கீம் என்பது என்னன்னா இட் இஸ் a systematic plan or arrangement for attaining some particular object அப்படிங்குது. நமக்கு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் என்ன? காவிரி வர்றது. காவிரி வர்றதுக்கு மேலாண்மை வாரியம்ங்கிறது திட்டம். அதை நடைமுறைப்படுத்தினா அதுக்கு பேரு ஸ்கீம். இது அவ்வளவுதான் விஷயம். ரைட், பரவாயில்ல. இப்போ இன்னும் மே 3ஆம் தேதி வரை இருக்கு. இப்போ இந்த ஸ்கீமுக்கு அர்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா மே 3ஆம் தேதிக்குள்ளேயாவது அந்த வேலையை செஞ்சிருங்க. அதாவது தானா எதுவும் நடந்துராது, தன்னாலதான் நடக்கணுங்கிற கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அண்ணன் சொன்னாரு. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாங்கிறது தான் பட்டுக்கோட்டை பாட்டு. இங்க தானா எதுவுமே மாறாது. இந்த நெருப்பு பார்வோம் பற்றிக்கொள்ளும். அவன் எப்படி உறுத்தா போராடிட்டு இருக்கான் இல்லையா? தானா எப்படி மாறும்? நம்ம சொன்னா தான் மாறும். வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற பேச்சுகளை எப்பொழுதும் நம்பிராதங்கிற பட்டுக்கோட்டை. தானா நடக்காது. நாங்க பல திட்டம் கொண்டு வர்றோமே, மீத்தேன் கொண்டு வர்றோமே, நியூட்ரினோ கொண்டு வர்றோமே, அது கொண்டு வர்றோமே, இது கொண்டு வர்றோமே, எல்லாம் கொண்டு வாங்க. ஜேசி குமரப்பான்னு இந்த நாட்டில் ஒரு அறிஞன் இருந்தான். அவன் ஒரு பொருளாதார அறிஞன். முதல்ல இந்தியாவில் டிராக்டர் வாங்கின பொழுது குமரப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுங்கப்பான்னு நேரு, காந்தி எல்லாரும் சொன்னாங்க. காரணம் ஜேசி குமரப்பா அப்பேற்பட்ட அறிவாளி. அவர்கிட்ட சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் பேசாம உட்கார்ந்துருந்தார் குமரப்பா, பதிலே சொல்லாம. கூட்டம் முடியும் போது அதிகாரிகள் கேட்டாங்க, என்ன குமரப்பா டிராக்டர் வாங்குற பத்தி பேசுறோம், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த குமரப்பா சொன்னாரு, நீங்க ஒண்ணு வாங்குறேன்னு சொல்றீங்களே அது சாணி போடுமான்னு கேட்டாரு. நாம இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமத்தனம். நமக்கு எப்பவுமே எவனுக்காவது அடிமையா இருக்கணும். முதல்ல ராஜாக்களுக்கு, அப்புறம் வெள்ளைக்காரங்களுக்கு, இப்ப அரசியல் தலைவர், ஜாதி தலைவர், சினிமா ஹீரோஸ், கிரிக்கெட் பிளேயர், இப்படி எவனுக்காவது. குமரப்பாவை பார்த்து எல்லா அதிகாரியும் இதே மாதிரி சிரிச்சுட்டு, என்னங்க உங்களை வெளிநாட்டில் போய் படிச்சவங்கிறாங்க, டிராக்டர் சாணி போடுமான்னு கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா இந்த நாட்டு விவசாயம் மண்ணா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இந்த நாட்டு விவசாயம் என்பது வெறும் மண் இல்ல, மண்ணு, மனுஷன், மாடு, 3 சேர்ந்ததான் இந்த நாட்டு விவசாயம். இப்ப நடுவுல மாடை கழட்டிட்டீங்கன்னா வீணா போகுது நம்ம விவசாயம். உங்களுக்கு 50 வருஷம் கழிச்சு தான் புரியும்னு சொன்னார் அவரு. அந்த இடத்துக்கு தான் வந்து நம்ம எல்லாம் நிக்கிறோம். எஸ் பாஸ். எல்லாமே வேணும், ஆனா எது சோறு தரும்? மண்ணு மட்டும்தான் சோறு தரும். இந்த மண்ணுக்கு கீழே இருக்க மீத்தேன் சோறு தராது. மீத்தேன் வேணும் தான், ஆனா அதை விட முக்கியம் மேல இருக்க மண்ணு சோறு தர்றது. அதுக்கு தான் இங்க ஒவ்வொரு விவசாயியும் சாகுறான். இந்த நாட்டில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு, காவிரியை நாம் பெறுவதற்கு எந்த வழியிலையாவது பெற்றா போதுங்கிறனால்தான் வேல்முருகன் டோல்கேட் உடைச்சா வன்முறை ஆதரிக்காத தமிழ்நாடு கொண்டாடுது. வன்முறையை ஒருபொழுதும் ஆதிச்சதில்லை. அந்த இடத்துல தான் சொல்லி முடிச்சிடறேன். இல்ல அந்த இடத்துல எனக்கு அவருக்கு வச்ச கேள்வி உங்களுக்கும். 40 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக சட்ட ரீதியான போராட்டத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வந்திருக்கிறது. தலைவர்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கு இல்லையா? எல்லோரும் இருக்கிறது போல நாமளும் அப்படி போயிட முடியாது இல்லையா? அதுதான் நான் கேட்கிறேன். கரெக்ட், ரொம்ப சிறப்பு. தலைவர்களுக்கு கண்டிப்பா கூடுதல் பொறுப்பு இருக்கு. இன்னும் 6 மாசம் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள வர வைக்கணும். நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தற்கொலை பண்ணிக்குவேங்கிறாலும் சொல்றவரு ஏன் ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. என் அமைச்சர் அல்லவா, கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். எல்லாரும் ராஜினாமா பண்ணுங்கன்னு பாலபாரதி சொல்றாங்க. அண்ணன் சிபிஆர் மட்டும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ராஜினாமா பண்ண மாட்டாங்கன்னு. சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. என்னன்னா நான் சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி அவன் சொல்லி முடிச்சிடறேன். இவர் 52 எம்பி, அண்ணன் சிவாவுடைய கட்சியை சேர்ந்த திமுக எம்பி, பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம்பி, எல்லா எம்பி இருக்கட்டும், யாராவது ஒருத்தர் தொடங்குங்க, வரலாறு உங்களை ஞாபகம் வச்சுக்கணும். நான் ராஜினாமா பண்றேன்னு ஆரம்பிக்க, தன்னால பின்னாடி எல்லாரும் பண்ணியே ஆகணுங்க. முதல்ல பேசுபொருள் ஆகும்ல. நீதிமன்றம் கிடையாது, நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்கணுங்கிற அதிகாரத்தை கேட்டு ஒரு போட்டி நடக்குது. நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டாம், நம்ம குரல் தான் கேட்கல, அங்கிருந்து என்ன பண்றது? அந்த தொடக்கம் யாருங்கிறதா அங்க இருக்கிற அதை செய்யுங்க தான் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் மன்றத்தில். ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். நான் வந்து தமிழக அரசை சொல்லலை, மத்திய அரசை சொல்லலை, நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன்.
நீங்க ஒன்று சொல்றீங்க, அதாவது நீதிமன்றத்தை பத்தி எதிர்த்து பேசினா எப்ப பார்த்தாலும் நீதிமன்ற அவமதிப்பு வந்துடும், நீதிமன்ற அவமதிப்பு வந்துடும், நீதிமன்ற அவமதிப்பு வந்துடும் பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அது என்ன நீதிமன்ற அவமதிப்புன்னு எனக்கு புரியல. நீதிமன்றம் சொல்றதை எந்த அரசாங்கம் கேட்க மாட்டேங்குது, குடிமகை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? எந்த அரசாங்கமாவது கேட்டிருக்கா? அரசாங்கம் வாய்தா வாங்குது திரும்ப திரும்ப கடைசி தீர்ப்புக்கு அப்புறமும். குடிமகை மட்டும் கேட்கணும். இதுவும் நீதிமன்ற அவமதிப்புனா இருந்துட்டு போகுது. எனக்கு என்ன தண்டனை வழங்குதோ அந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்ற அவமதிப்புக்காக மத்திய அரசுக்கு முதல்ல அந்த தண்டனையை வழங்கிட்டு அப்புறம் எனக்கு வழங்கட்டும். நீ எல்லாம் ஒத்தாள போடுறதுக்கு 10 ஆளோட போவ, ஆனா என் பேரன் 10 ஆள போடுறதுக்கு ஒத்தாளா போவான். மேடையில் இருக்க எல்லோருக்கும் காவிரி ஆறு வேணும், எல்லாரும் சோறு சாப்பிடணும், எல்லாருக்கும் நீ அவரை செஞ்சியா நீ அவரை செஞ்சியே, அந்த காலம் என்னாச்சு இந்த காலம் என்னாச்சு, திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் ஜானகி எம்ஜிஆர் இதெல்லாம் கேட்டு கேட்டு சளி படைச்சிட்டான் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இருக்க கும்புறான். இப்ப தேவை தண்ணி வரணும். இங்க எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, அதை இல்ல எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, தண்ணி வேணும்ட்டாங்க, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அதை தொடர்ந்து தொட்டு பேசும் பொழுது வரிசையா ஒன்னொன்னா இருக்கதான் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிறப்பா ஒன்று சொன்னாங்க. நாங்களா கொண்டு வந்தோம், நீட்டை நாங்களா கையெழுத்து போட்டோம், இதுக்கு நாங்களா கையெழுத்து போட்டோம். இப்போ உங்களை கேட்கறது எதையும் கொண்டு வர சொல்லல, எல்லாத்தையும் மூடுங்கன்னு தான் சொல்றோம். முதல் பால்லியே சிக்ஸர் நீங்க செய்யுங்க. அந்த பொன்னான வாய்ப்பு உங்களுக்கு காலம் வழங்கி இருக்கு. 60 ஆண்டுகள் அப்புறம் நீங்க பேசுங்க, எல்லாருமே பேசுங்க. நான் உட்காந்து 11 மணி நேரம் கேட்கிறேன், என் ஃபிளைட் நாளைக்கு போட சொல்லிட்டேன். எல்லாரும் பேசுவோம், தனித்தனியா பேசுவோம். அண்ணன் சொன்னாங்க கம்யூனிஸ்ட் கட்சி, நான் ஒரு கட்சியும் கிடையாது, நான் ஒத்தையாள், நான் வெறுமனை ஓட்டு போட போறேன். பாரதிய ஜனதா கட்சி நல்லது பண்ணா பாரதிய ஜனதா கட்சி போட போறேன், வேல்முறை நல்லது பண்ணா வேல்முருகனுக்கு போட போறேன், பாலபாரதி நல்லது பண்ணா பாலபாரதி போட போறேன். ஆனா கண்டிப்பா ஓட்டு போடுவேன், கண்டிப்பா போடுவேன். அதுக்காக தெரியணும்ல. அதாவது நீங்க இப்போ வரப்போ இறந்த காலத்திலேயே நீங்க இல்ல, நிகழ்காலத்திலையும் இல்ல, எதிர்காலத்திலையும் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னு சொன்னாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ யூசுப் தாரிகாமின்னு ஒரே ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு எம்எல்ஏ தான் 8 வயசு பொண்ணா வச்சு கற்பழிச்சாங்களே, அந்த கேஸை வெளியே கொண்டு வந்தது. என்ன அசிங்கமா இருக்கா? எத்தனை பேர் இருக்கோம் முக்கியம் இல்ல, யாருக்காக இருக்கும் அந்த எண்ணிக்கை, எம்எல்ஏவோ எம்பியோ, அந்த எண்ணிக்கை யாருக்காக பேசுது? எளிய மக்களுக்காக பேசுதா? எளிய மக்களின் பிரச்சனையை பேசுதா? அவனுடைய அடிப்படை தேவையை பேசுதாங்கிறதா ரொம்ப முக்கியம். என் வேண்டுகோள், எல்லோரும் என் நலன் பேசுங்க. உங்களை என்னை விட கொண்டாடுறவன் யாருமே இருக்க மாட்டான். இந்த அரங்கத்தில் அத்தனை பேர் கொண்டாடுவான். நமக்கு தேவை இப்ப தண்ணி. ரொம்ப கவனம். ஆட்சி மாறும், ஆட்சியாளர்கள் மாறிடுவாங்க, கொள்கை மாறும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது மாறாது. பஞ்சாயத்து எப்படி திருண்ணை கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில் 2 நாளைக்கு தலைகளை கட்டி தங்க வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அவன் 15 வருஷம் உள்ள வராதுன்னு சொல்லியிருக்கான். இனிமே அது தீர்ப்பு மாறவே மாறாது. மறுபடியும் பாரதிய ஜனதா கட்சி மாறும், காங்கிரஸ் கட்சி வரும், அவரே சொல்ல மாதிரி எதிர்பாராத கம்யூனிஸ்ட் கட்சி கூட ஆட்சிக்கு வரும். அங்க ஜட்ஜு மாறுவாரு. ஆனா நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்னா உன்னை தான் 15 வருஷத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனேம்பா. இதுதான் இறுதி வாய்ப்பு. அதனால் எவரால் எல்லாம் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து எப்படியாவது காவிரியின் உரிமையை பெறுவோம் தான் நான் வேண்டேன். தயவு செஞ்சு நீங்களே பெற்றுக் கொடுத்துருங்கன்னு சொல்றேன்.